ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. DFCCIL இருக்குது பாருங்கள், அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. இது ரயில்வே துறையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த DFCCIL பொறுத்த வரைக்கும் எங்கே வேலை இருக்க போகுதுன்னா, ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்குது பாருங்கள். ரயில்வே ட்ராக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை தான் இருக்க போது. முழுக்க ரயில்வே ட்ராக்கில் தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மெட்ரோபாலிட்டியன் சிட்டி இருக்குது பாருங்கள். டெல்லி, மும்பை, சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் இந்த இடங்கள் இருக்கும், இந்த வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரயில்வே துறை கீழே தான் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பப்ளிக் செக்டாரில் தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃப் ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் MTSக்கான பதவி அறிவிச்சிருக்காங்க. பதவி பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி, OBC NCLக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் சிவில் பொறுத்த வரைக்கும் 36 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 16, SCக்கு 5, STக்கு 3, OBC NCLக்கு 9, எக்கனாமிக்கல் வெரிஃபிகேஷன் ஒரு 3 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் ஒரு 64 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவில் சிக்னல் மற்றும் டெலிகம்யூனிகேஷனில் 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. MTSல ஒரு 464 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 642 வேக்கன்சி பார்த்தா டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அந்த PW கேட்டகரி எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்கும் தனியாக பார்த்தா வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 18/1/2025 16/2/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை வந்ததுக்கப்புறம் தேதி 18ஆம் தேதினா ஒரு 17ஆம் தேதி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரலாம், அல்லது 18ஆம் தேதி அன்றைக்கி கூட உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஜாப் பற்றி. அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வேணாலும் அதுக்கு நான் வீடியோ அப்ளை போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 642 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் அப்போ என்னமான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்க்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிவில், இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படின்னா கல்வி தகுதி 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது சிவில் இன்ஜினியரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது சிவிலில் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, பப்ளிக் ஹெல்த் முடித்தவங்க, வாட்டர் ரிசோர்ஸ் முடித்தவங்க, அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கலில். இதுக்கும் நீங்கள் 3 year டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, பவர் சப்ளை முடித்தவங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் முடித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் நமக்கு இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. இது பார்த்தா பழைய நோட்டிஃபிகேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னொன்று 2018 இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கல்வி தகுதி பற்றி பார்த்தலாம். சேம் அதே மாதிரி தான் டிப்ளமோ 3 years தான் கேட்டிருக்காங்க. MTSக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதாங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கான ஏஜ் மிட் என்ன அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஏஜ் மிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது அது எல்லாமே நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ MTS பதவிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செலெக்ஷன் வில் பி மேட் ஆஸ் மெரிட் ஆன் பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸுமாக டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் PETக்கான டெஸ்ட் இருக்க போது. ஸோ அந்த டெஸ்ட் ஃபிசிக்கல் எவிடன்ஸுக்கான டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க MTSக்கு.
ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போதைக்கு 642 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th to அந்த சம்மந்தப்பட்ட கல்வித்தை டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதி 18/1/2025 அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த வேலைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த வேலை பற்றி தெரியாமல் இருக்குது. மறக்காமல் அவங்களுக்கு இதை பற்றி வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.